नबीना मुहम्मदिन सल्लल्लाहु अलैहि वसल्लम व आलिहि व सहबिहि अजमईन व मन तबिअहुम बिइहसानिन इला यौमिद्दीन। अल्लाहुम्मा सल्लि अला मुहम्मदिन व अला आलि मुहम्मद कमा सल्लैता अला इब्राहीम व अला आलि इब्राहीम इन्नका हमीदुम मजीद। अल्लाहुम्मा बारिक अला मुहम्मदिन व अला आलि मुहम्मद कमा बारकता अला इब्राहीम व अला आलि इब्राहीम इन्नका हमीदुम मजीद। अऊज़ु बिल्लाहि मिनश शैतानिर रजीम। बिस्मिल्लाहिर रहमानिर रहीम। या अय्युहल्लज़ीना आमनुत्तक़ुल्लाह वक़ूलू क़ौलन सदीदा युस्लिह लकुम अअमालकुम वयग़फ़िर लकुम ज़ुनूबकुम वमन युतिइल्लाह व रसूलह फ़क़द फ़ाज़ फ़ौज़न अज़ीमा। या अय्युहल्लज़ीना आमनुत्तक़ुल्लाह हक़्क़ तुक़ातिही वला तमूतुन्न इल्ला व अंतुम मुस्लिमून। அன்பிற்கினிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹுடைய மாபெரும் கிருபையினால் புனிதமான இந்த ரமலானுடைய மாதத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம் மீது கடமையாக்கி இருக்கிற ரமலான் மாதத்தினுடைய நோன்பை நோற்று நிறைவு செய்து வணக்க வழிபாடுகளில் ஈடுபட்டு அதிகமாக திருமறை குர்ஆனோடு தொடர்பு கொண்டு அதுபோன்று நற்செயல்கள் என்று எதெல்லாம் உண்டோ எல்லாவற்றையும் நாம் செய்ய வேண்டும் என்கிற ஆசையில நடைமுறைப்படுத்தி கொண்டிருக்கிறோம். இந்த நல்ல நேரத்தில் மிக முக்கியமான ஒரு தலைப்பின் கீழ் உங்களிடத்தில் ஒரு சிறு உரையாடல் இன்ஷா அல்லாஹ். நம்முடைய எல்லாம் முடிவு மரணம், மரணத்துக்கு பின்னால் உள்ள வாழ்க்கை பர்ஸஹ். இந்த இரண்டும் நாம் எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய, தெளிவாக நம்முடைய மனதில் நீங்காமல் இடம் பிடித்து விட்ட விஷயங்கள். அப்படித்தானே? எல்லோருக்குமே தெரியும் நாம் மரணமடைந்து விடுவோம். எல்லோருக்கும் தெரியும் மரணமடைந்து விட்டால் நம்ம இங்கே யாரும் வைக்க மாட்டார்கள், கொண்டு போய் கபரில் வச்சுருவாங்க. கபர் என்பது அவ்வலு மன்சிலுன் மின் மனாசிலில் ஆஹிரா. கபர் என்பது அவ்வலு மன்சில், ஆஹிரத்துடைய தங்குமிடங்களிலே முதல் தங்குமிடம். பர்ஸஹ் என்கிற வாழ்வு எவ்வளவு காலத்திற்கு நமக்கு கொடுக்கப்படும் என்பது நமக்கு தெரியாது. அதை அனுபவிக்க தொடங்கியதற்கு பின்னால் தான் என்ன செய்யும், எவ்வளவு காலம் நாம் அந்த பர்ஸஹிலே இருக்க வேண்டும் என்று கணக்கிட்டு கொண்டே இருப்போம். அப்படிப்பட்ட ஒரு முக்கியமான விஷயம். பல நேரங்களிலும் இதை பற்றி உருக்கமான பல பயான்களும் நாம் கேட்டிருப்போம். ஏனென்றால் இங்கே தான் உருகுவதற்கு இடம் இருக்கிறது. மரணம் என்று சொல்லும் போதே நடுநடுங்கக்கூடிய ஒரு செய்தி. நம்முடைய உற்றார் உறவினர்கள் யாராவது இறந்து விட்டார்கள் என்று சொன்னால் இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் என்று சொல்லி ஆதங்கத்தை வெளிப்படுத்தி எப்படியெல்லாம் நம்முடன் இருந்தார், என்னென்னவெல்லாம் உதவி செய்தார், எவ்வளவு நல்ல மனிதர் எல்லாம் புகழ்ந்து அவருடைய அந்த ஜனாசாவிலே பங்கெடுத்து அதற்கு பின்னால் அவர்களுடைய அந்த தஃபனிலே பங்கெடுத்து எல்லாம் முடித்துவிட்டு திரும்பவும் மறந்து விடுவோம் எல்லாவற்றையும். இதுதான் நம்முடைய அன்றாட வழக்கம். இந்த வழக்கம் இப்படி இருந்தாலும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த விஷயத்திலே நமக்கு நிறைய எச்சரிக்கைகளை வழங்கியிருக்கிறார்கள். நிறைய
எச்சரிக்கைகளை வழங்கி இருக்கிறார்கள். அந்த எச்சரிக்கைகள் நிச்சயமாக எல்லா மனிதனும் சந்திக்க வேண்டிய எச்சரிக்கைகள், எல்லோருக்கும் சமமானது. அப்படிப்பட்ட அந்த எச்சரிக்கைகளும் உண்டு. இப்போ மரணம் என்பது அல்லாஹ் ரப்பு சுப்ஹானஹு வ தஆலா திருமறையில் என்ன சொல்கிறான்? 31வது அத்தியாயம் சூரத்துல் லுக்மான், இன்னல்லாஹ இன்தஹு இல்முஸ் ஸாஅ, இன்னல்லாஹ இன்தஹு இல்முஸ் ஸாஅ, அல்லாஹ்விடத்தில் தான் சாஅத்தை பற்றிய அறிவு இருக்கிறது. எப்போது அந்த மறுமை நாள் சம்பவிக்கும், யுக முடிவு நாள் சம்பவிக்கும் என்பதை பற்றிய அறிவு அல்லாஹ்விடத்தில் தான் இருக்கிறது. வயுனஸ்ஸிலுல் கைஸ், மழை எப்போது பெய்யும், வயஅலமு மா ஃபில் அர்ஹாம், கர்ப்பங்களில் எதை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் படைத்திருக்கிறார் என்கிற விஷயமெல்லாம் இறைவனுக்கு மட்டுமே தெரிந்தது. வமா தத்ரி நஃப்ஸும் மாதா தக்ஸிபு கதா, என்ன செய்யாது எந்த நஃப்ஸும் நாளை அவன் என்ன சம்பாதிப்பான் என்பது தெரியாது. வமா தத்ரி நஃப்ஸும் பி ஐயி அர்தின் தமூத், எந்த ஒரு நஃப்ஸுக்கும் எந்த இடத்தில் எப்போது மரணமடைவான் தெரியாது. இன்னல்லாஹ் அலீமுன் ஹபீர், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அனைத்தையும் நுண்ணியமாக அறியக்கூடியவன். இன்றைக்கு நீங்கள் செய்திகள் பார்த்திருந்தால் தெரியும், தாய்லாந்திலும் மியான்மரிலும் எல்லாம் கடுமையான நிலநடுக்கம், கட்டிடங்கள் எல்லாம் கண்முன்னே சரிந்து விழுகிறது, சீட்டு கொட்டாரங்கள் போன்று கண்முன்னே சரிந்து விழுகிறது. மிக கடுமையான நிலநடுக்கம், எவ்வளவு மக்கள் இறந்தார்கள் என்ன ஏது ஒன்றுமே தெரியாது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்முடைய கண்களுக்கு முன்னால் காட்டித் தருகிறான். சுகபோகங்களில் வாழ்ந்து கொண்டிருந்தவர்கள் தங்களுடைய வாழ்க்கையின் அந்த நிலைகளிலேயே, அதே நிலைகளிலேயே கைப்பற்றப்படுகிறார்கள். அதே நிலைகளிலே என்ன செய்கிறாங்க? கைப்பற்றப்படுகிறார்கள். அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானார். அல்லாஹ் நமக்கு அந்த மாதிரியான இயற்கை பேரழிவுகளிலிருந்து பாதுகாப்பு தந்தருள்வானாக. இல்லையா? நாம் எப்போது எங்கே எந்த நேரத்தில் இறந்து போவோம் என்பது நமக்கு கண்டிப்பாக தெரியவே தெரியாது. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கபரை பற்றி இவ்வாறு சொன்னதாக உஸ்மான் இப்னு அஃபான் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள். ஒரு மனிதன் மரணித்து விட்டால் அந்த மனிதன் கபருக்கு வைக்கப்படுகிறான். அந்த கபரு அவ்வலு மன்சிலத்தும் மின் மனாசிலில் ஆஹிரா, அதுதான் ஆஹிரத்தினுடைய தங்குமிடங்களில் முதல் தங்குமிடம். ஃபஇன் யன்ஜ மின்ஹு ஃபமா பஅதஹு ஐஸர மின்ஹு, அதிலே அவன் வெற்றி பெற்று விட்டான் என்று சொன்னால் அதற்கு பின்னால் உள்ள எல்லாம் இலகுவாக்கப்படும். அந்த இடத்தில் அவன் வெற்றி பெற்று விட்டார் என்று சொன்னால் அதற்கு பின்னால் உள்ள எல்லாமே இலகுவாக்கப்படும். ஃபஇல்லம் யன்ஜ மின்ஹு ஃபமா பஅதஹு அஷத்த மின், அதிலே அவன் வெற்றி பெறவில்லை என்று சொன்னால் அதற்கு பின்னால் உள்ள எல்லாமே என்ன செய்யப்படும்? கடுமையானதாக இருக்கும். அஷத், மிக கடுமையானதாக இருக்கும். இப்போ நாம் யோசிக்க வேண்டிய விஷயம் என்ன? நாம் மையத்தாக இருக்கிறோம் என்பதை கண் முன்னால் கொண்டு வந்து பார்க்க. நாம் என்ன செய்கிறோம்? மையத்தாக இருக்கிறோம், இறந்து மையத்தாக இருக்கிறோம். அக்கம் பக்கம் மக்கள் எல்லாம் ஓடி வருகின்றார்கள். நம்முடைய மையத்தை அவர்கள் கழுகி குளிப்பாட்டி படுக்க வைத்திருக்கிறார்கள். எல்லோரும் வந்து பார்த்து செல்கின்றார்கள். எல்லாம் முடிந்ததற்கு பின்னால் அடக்கத்திற்கு எடுத்து சென்று விடுகின்றார்கள், தொட வைக்கின்றார்கள். ஒரு மௌத்தை பார்க்கும் போது இந்த இடத்தில் நான் என்ற அந்த ஒரு பயமுறுத்தக்கூடிய ஒரு நிலைமை நம்முடைய கண்களுக்கு முன்னாலே வர வேண்டும். நம்முடைய கடமை என்ன? ஒரு மௌத்தில நம்முடைய கடமைகள் என்ன? இவ்வளவு நாள் கேட்குறீங்களே, யாராவது சொல்லுங்களேன். ஜனாசா பார்க்கறது, அதுக்கு என்ன கிடைக்கும்?
கீராத் நன்மைகள் கிடைக்கும். நம்முடைய கடமை, நாம் எல்லாம் முதல்ல மையத்தை பார்க்கணும், கடைசியாக மையத்தை ஒரு முறை பார்க்க வேண்டும் என்பதை பெரிய ஒரு ஹாஜத்தாக வைத்திருக்கிறோம். எல்லோருக்கும் அந்த ஹாஜத் இருக்கும். மக்கள் தகப்பனார் இறந்து விட்டால் எங்கே இருந்தாலும் அவர் வர்றது வரைக்கும் வச்சிருப்போம், ஒரு ஹாஜத். ஆனால் கடமை என்பது அந்த மையத்துடன் செல்வது, இந்த ஜனாசாவுடன் பின்தொடர்ந்து செல்வது இல்லையா? பின்தொடர்ந்து செல்லும் போது என்ன செய்யணும்? ஒரு சில இடங்கள்ல உறக்க கத்துறாங்க, கலிமா ஷஹாதா. அப்புறம் அந்த வசனம் என்ன, மின்ஹா ஹலக்னாஹும் வஃபீஹா நுஈதுக்கும் வமின்ஹா நுஹ்ரிஜுக்கும் தாரத்தன் உஹ்ரா. அது கபரில் வைக்கும்போது சொல்ல வேண்டியது, அது இங்கே சத்தம் போட்டு போகிறாங்க. இந்த மாதிரி ஒரு சில அனாச்சாரங்களுடைய முடிவில் சிலரோ பலரோ எனக்கு தெரியாது, கடமைகளை மறந்து விடுகிறார். ஒரு மையத்தை கொண்டு பள்ளிவாசல்ல வச்சாச்சு, அந்த மையத்துக்கு தொலை வைக்க வேண்டும். மையத்துக்கு தொலை வைப்பதற்கு இந்த கூட்டத்தில் இருக்கக்கூடிய எத்தனை பேர் தயாராக இருக்கிறீர்கள்? சொல்லுங்களேன். என்னால் முழுமையாக என்னுடைய தகப்பன் அல்லது என்னுடைய தாய், என்னுடைய மகன் மகள் மையத்தை தொலை வைக்க என்னால் முடியும். சொல்லுங்க. வரணும். ஏன் 2-3 மட்டும் கை உயருது? என்ன விஷயம்? கடமைகள் ஏன் தயக்கம் காட்டுறீங்க? ஏன் தெரியுமா? அதில் படிக்க வேண்டிய நிறைய இருக்குது, நாங்கள் படிக்க மாட்டோம் இல்லையா? மையத்தை கொண்டு வைத்து விட்டால் 4 தக்பீர்களோடு நாம் மையத்துக்கு தொலை வைக்க வேண்டும் இல்லையா? முதல் தக்பீர் என்ன சொல்லணும்? சூரத்துல் ஃபாத்திஹா. இரண்டாவது கரெக்டாக சொல்லிட்டீங்க. மூணாவது எல்லாரும் சொல்லுங்க பாப்போம். துவான் மட்டும் சொல்லக்கூடாது. கடைசி வரைக்கும் தெரிஞ்ச எத்தனை பேர் இருக்கீங்கன்னு தான் கேட்டேன். கையை தூக்குங்க. இங்கே நம்ம எதுவுமே யாரையும் பயப்படவும் தேவையில்லை, யாரையும் கேவலப்படுத்துறதுக்கு அப்படிலாம் இல்லை. படிச்சிருக்கோமான்னு பார்க்குறேன். 1 2 முழுமையாக தெரியும். 3 நம்ம தௌஹீத்வாதின்னு சொல்கிறதுக்கு வெட்கப்படணும். கண்டிப்பாக நான் தௌஹீத்வாதின்னு சொல்கிறதுக்கு வெட்கப்படணும். நுணுக்கமான நிறைய விஷயங்கள் எல்லாம் அலிம்சா மௌலவி இதை சொல்லுங்கள், இது ஏன் இப்படி இருக்குது, இது இப்படித்தானே வரணும், இது இப்படி வரக்கூடாது, இது அறிவுக்கு ஒத்துக்கலையே, என்ன கேள்வி கேட்குறாங்க. தன்னுடைய தந்தைக்காக வேண்டி அல்லாஹும்ம ஃபிர் லஹு வர்ஹம்ஹு வஆஃபிஹி வஅஃபு அன்ஹு வஅக்ரிம் நுஸுலஹு வவஸ்ஸி மத்ஹலஹு வஅக்ஸில்ஹு பில் மாஇ வஸ்ஸல்ஜி வல் பர்த் வனக்கிஹி மின் ஹதாயாய கமா யுனக்கா ثوبுல் அபியது மின் அத்-தன்ஸ் வஅப்தில்ஹு தாரன் கைரம் மின் தாரிஹி வஅஹ்லன் கைரம் மின் அஹ்லிஹி வஸௌஜன் கைரம் மின் ஸௌஜிஹி வஅத்கில்னல் ஜன்னah வஅஇதுஹு மின் அஸாபில் கப்ர். இத படிக்கிறது முடியல. என்ன சொல்றோம் தெரியுமா? அதுல என்ன சொல்றோம் தெரிஞ்சா படிச்சுப்பீங்க. ஏன்? அதை விட ஒரு சிறந்த துஆ மையத்துக்கு நாம் செய்வதற்கு கிடையாது. இருக்கா? ஒரு சிறந்த துஆ நமக்கு கிடையாது. நம்ம கடமைகளை மறந்து விட்டு வேற எதையோ தேடி நடக்கிறோங்க. ஆலிம் சார் பண்ணுவாரு, மையத்தை கொண்டு வச்ச உடனே மையத்தினுடைய தொழுகையுடைய விவரம் 4 தக்பீர்கள். முதல் தக்பீரில் என்ன செய்யணும், 2வது தக்பீரில், 3வது தக்பீரில் வரும்போது என்ன சொல்லுவார்? அல்லாஹுடைய தூதர் சொல்லித்தந்த அந்த நீண்ட துஆ தெரிந்தவர்கள் ஓதிக்கொள்ளுங்கள், தெரியாதவர்கள் அல்லாஹும்ம ஃபிர் லஹு வர்ஹம்ஹு என்று திரும்ப திரும்ப சொல்லுங்கள் சொல்லுவாரா? ஏன் இந்த நிலைமை இருக்கு? நம்ம கடமையை மறந்துட்டோம். என் தந்தைக்காக வேண்டி அல்லாஹுவே இவருக்கு மன்னிப்பு அளித்து விடு, அல்லாஹுவே இவருக்கு நீ பாவ மன்னிப்பை கொடு, இவருக்கு ரஹ்மத்து செய், கிருபை செய் அப்படின்னு தொடர்ந்து
அல்லாஹுடைய தூதர் சொல்லக்கூடிய அத்தனை தரஜாக்களையும் கொடு என்று கேட்பதற்கு என்னால் முடியவில்லை. இல்லையா? என்னால் முடியவில்லை. அப்ப இதற்கு நாம் முதல்ல தயாராக தர்பியாக்கள் என்று சொல்வது, அல்லது இந்த ரமலானுடைய மாதத்திலே நாம் நடத்தக்கூடிய இந்த மாதிரி பயான்கள் என்று சொல்வது உட்கார வைத்து படிக்க செய்ய வேண்டும். இன்னைக்கு இதை படிச்சீங்கன்னா மறக்காது இல்லையா? சரிதானே? எப்போதும் நமக்கு தேவைப்படக்கூடிய ஒரு துஆ, யாராக இருக்கட்டும், இறந்து போனவர், நாம எப்போ போவோம் அந்த மையத்துக்கு? எனக்கு தெரிஞ்சவர், என்னுடைய குடும்பம், அயல் பக்கக்காரர், எப்படியும் என்னோடு வந்து கொஞ்சம் பழக்கம் உள்ளவராக இருந்தால் தான் அந்த மையத்துக்கு போவோம். நம்முடைய கொள்கை சகோதரர், அவங்களுக்கு நாம செய்ய வேண்டாமா அந்த துஆவை? தெரியல. அப்ப இந்த கடமை விட்டாச்சு. அதே போன்று கபறுகளிலே நாம் நிறைய பயப்படுகிறோம் இல்லையா? கபறுகளுக்கு செல்வதை பயப்படுகிறோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொன்னார்கள்? குன்து நஹைத்துக்கும் அன் ஜியாரத்தில் குபூர் அலா ஃபஸூருஹா ஃபஇன்னஹா துதக்கிருக்குமுல் மௌத் அவில் ஆஹிரா. அந்த கபறுகளை நீங்கள் சந்தியுங்கள், அந்த கபறுகளை நீங்கள் சந்தியுங்கள், உங்களுக்கு அது மரண பயத்தை ஏற்படுத்தும் அல்லது மறுமை நினைவை ஏற்படுத்தும். சுன்னாவாக ஆக்கப்பட்ட ஒன்றை நாம் ஹயாத்தாக்கி இருக்கிறோமா? உண்டா? மரணமடைந்தவர்களை அடக்கம் செய்வதற்கு அல்லாமல் நாம் அந்த கபரிடங்களுக்கு செல்வது கிடையாது, அதுதான உண்மை. ஆனால் நிச்சயம் கபரிடங்களை நீங்கள் ஜியாரத்து செய்ய வேண்டும். அந்த ஜியாரத் என்பது நமக்கு ஒன்று மரண பயத்தை தரும், இரண்டு மறுமையை பற்றி சிந்தனை ஏற்படுத்தும், மூன்று அந்த மண்ணறையில் இருக்கக்கூடிய நம்முடைய சொந்தங்களுக்காக வேண்டி இறைவனிடத்திலே முறையிடக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் நமக்கு வாய்க்கும் இல்லையா? இதையெல்லாம் நாம் என்ன செய்கிறோம்? இழந்து விடுகிறோம். இதை சுன்னத்தாக்க வேண்டிய கௌம் மறந்து நடக்கிறது. அந்த கபரிடங்களுக்கு உள்ளே செல்லக்கூடிய நேரத்தில் அல்லாஹுடைய தூதர் ஒரு துஆவை சொல்லி தந்தார்கள். என்ன செய்யணும்? அஸ்ஸலாமு அலைக்கும். அப்புறம் தமிழ்லயாவது சொல்லுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் அஹ்லத் தியாரில் முஸ்லிமீன் வல் முஃமினீன் வ இன்னா இன்ஷா அல்லாஹு பிக்கும் லாஹிகூன் நஸ்அலுல்லாஹு லனா வ லக்குமுல் ஆஃபியா. முதல்லயே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தந்த அருமையான துஆ. சலாம் சொல்கிறோம், அவங்க கேட்பாங்கன்றதுக்காக வேண்டிய இல்லை, ரசூலுடைய சுன்னா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய சுன்னா. அந்த சுன்னாவை நாம் உயிர்ப்பித்து விட்டு அவர்களிடத்தில் என்ன சொல்கிறோம்? அவர்களுக்காக வேண்டியும் நமக்காக வேண்டியும் இறைவனிடத்திலே நாம் பிரார்த்தனை செய்கிறோம். முஃமின்களான முஸ்லிம்களான மண்ணறைவாசிகளே, அஸ்ஸலாமு அலைக்கும். நீங்கள் எங்களை முந்தி சென்று விட்டீர்கள், நாங்கள் உங்களை பின்தொடரவிருக்கிறோம். எங்களுக்கும் உங்களுக்கும் இறைவனிடத்திலே நாங்கள் ஆஃபியத்தை கேட்கின்றோம் என்று சொல்லி நாம் செய்கிற துஆ. இந்த சுன்னாவும் நம்மிடத்திலே காணப்படவில்லை. கபர் ஜியாரத்துக்கு போனால் தான் இதெல்லாம் தெரியும். அதாவது அந்த காலத்தில் தௌஹீத் பிரச்சாரம் ஆரம்பிக்கும் போது இதையெல்லாம் தடை செய்தோம். ஏன்? அன்னைக்கு கபர் ஜியாரத்தின்று போய் அன்னைக்கு முதல் இன்னைக்கு வரை போய்கிட்டு இருந்தது எங்கே தான் போய்கிட்டு இருந்தாங்க? அலங்கரிக்கப்பட்ட தர்காக்களில் மகான்கள் என்று வாழ்த்தப்பட்டவர்களுக்கு முன்னால் நம் தேவைகளை கேட்பதற்காக வேண்டி போய்கொண்டிருந்தார்கள், இருக்கிறார்கள், இப்போதும் இருக்கிறார்கள் இல்லையா? ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த இடத்தில் நமக்கு சொல்லித்தந்த முக்கியமான சுன்னா என்ன? அதை நாம் அப்படியே விட்டுட்டோம்.
அதாவது மிகப்பெரிய ஷிர்க்கையும் தடுத்து விட்டோம், சுன்னத்தையும் கூடவே அனுப்பிவிட்டோம், போயிடுங்க அப்படி. அப்ப அந்த சுன்னா உயிர்ப்பிக்கப்பட வேண்டும் என்பதனுடைய நோக்கம் என்ன? எப்போதும் நமக்கு மரணத்தை பற்றிய சிந்தனை உண்டாகும். எப்போதும் மரணத்தை பற்றி நாம் நினைப்போம், மறுமையை பற்றி நினைப்போம். அதற்குரிய ஒரு வாய்ப்பாக அந்த இடத்தை நாம் என்ன செய்ய வேண்டும்? பயன்படுத்தி கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் இதை நிறைவேற்றலாமா? கண்டிப்பா இன்ஷா அல்லாஹ். இது நம்முடைய கடமை. ஒரு மனிதன் மௌத்தாகிவிட்டார். இனி மௌத்தாகக்கூடியவர்களுடைய நிலைமை. உஸ்மான் இப்னு அஃபான் அவர்கள் கபருக்கு வந்தால் தான் என்ன செய்வாங்களாம்? அழுது புலம்புவார்கள். அவர்களுடைய தாடி நனையும் அளவுக்கு அழுவார்கள். அப்போ அவங்கள்ட்ட கேட்கப்பட்டது, உஸ்மான் அவர்களே, தது குருள் ஜன்னா வந்தார் ஃபலா தபுக்கி, நரகத்தை பற்றி சொர்க்கத்தை பற்றி எல்லாம் சொன்னபோது நீங்கள் என்ன செய்யவில்லை? அழவில்லை. ஆனால் எதற்காக அழுகின்றீர்கள்? இந்த கபரை பார்க்கும்போது நீங்கள் அழுகின்றீர்களே காரணம். அப்போ தான் முதல்ல சொன்னதை சொன்னாங்க. இந்த கபர் தான் முதல் தங்குமிடம், இதிலே வெற்றி பெற்றால்தான் வெற்றி, இதில் வெற்றி பெறவில்லை என்றால் வெற்றி கிடையாது என்று சொல்லி உஸ்மான் இப்னு அஃபான் ரதியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அழுதவாறே சொல்லுகின்றார்கள். இப்படி கபர் என்பது நமக்கு முதல் தங்குமிடமாக இருக்கிறது நம்முடைய மரணத்துக்கு பின்னால். மரணம் எப்படி இருக்க வேண்டும் என்பதையும் கொஞ்சம் கவனிக்கணுமா இல்லையா? நம்முடைய மரணம் அது எப்படி இருக்கணும்? ஹத்தா இதா ஜாஅ அஹதுஹுமுல் மௌத் قال رب ارجعون لعلي أعمل صالحا فيما تركت كلا إنها كلمة هو قائلها ومن ورائهم برزخ إلى يوم يبعثون. மரணம் வந்த நேரத்தில் அவன் சொன்னான், எப்படி? அல்லாஹுவே, என்னை கொஞ்சம் திரும்ப அனுப்பிவிடு. எதுக்காக வேண்டி அனுப்பணும்? கணக்கு வழக்குகள் பார்ப்பதற்காக அல்ல, அல்லது வைத்ததை எடுத்து கொடுத்து பத்திரமாக பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்வதற்காக வேண்டியும் அல்ல. லஅல்லி அஅமலு சாலிஹன் ஃபீமா தரக்து, நிறைய விட்டிருக்கிறேன் நல்ல அமல்கள், அதையெல்லாம் செஞ்சிட்டு வார. நல்ல அமல்கள் நிறைய நான் பாழாக்கி இருக்கிறேன், அதையெல்லாம் திரும்ப செஞ்சிட்டு வார. அவனுக்கு என்ன செய்யப்படாது? அவனிடத்திலே முகத்தில் அடித்தார் போன்று சொல்லப்படும் கல்லா இன்னஹா கலிமத்துன் ஹுவ காயிலுஹா, இல்லையப்பா, நீ இது எப்போதும் சொல்லி கொண்டிருந்த பேச்சு தான், செய்யணும் செய்யணும் அப்படிமா இல்லையா? கொஞ்சம் பிஸியான ஆட்களை பாருங்க, எங்க பள்ளிவாசலுக்கு ஜமாத்துக்கு வரலாம் இல்லையா, வரணும் வரணும்னு தாங்க நினச்சிக்கிட்டே இருக்கேன், முடியலைங்க அப்படின்னா. எப்போ முடியும்? கட்டாயமாக கொண்டு வரப்பட்டு படுக்க வைக்கப்படக்கூடிய நேரத்தில் முடியும் இல்லையா? அந்த கட்டாய நேரத்தில் முடியறதில்லை. முடிவை மாற்றிக்கொண்டு அல்லாஹுவை நோக்கி அவன் திரும்ப வரக்கூடிய நேரத்தில் தான் சாத்தியமாகும். அது முடிவு மாற்றப்பட வேண்டும். நான் எப்போதுமே பிஸியானவன் என்று காட்டிக்கொள்ளாதீர்கள். அந்த பிஸியை மாற்றிவிட்டு அல்லாஹுடைய அந்த கடமைகளுக்கு கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுங்கள். ஏன்னா கடைசி நேரத்தில் மூஞ்சில் அடிச்சா போல சொல்லுவாங்க, நீ எப்போவுமே எப்படித்தான் சொல்லிக்கிட்டு இருந்தேன். வமின் வராஇஹிம் பர்ஸஹுன் இலா யௌமி யுபஅஸூன். இந்த இடத்துல தான் அல்லாஹ் சொல்றான், இதற்கு பின்னால் பர்ஸஹான ஒரு வாழ்க்கை அவர்களுக்கு இருக்கிறது என்று. சரியா? அப்போ அந்த நேரம் நமக்கு முடியாது. நல்லவர்கள் அவர்களுடைய உயிரை கைப்பற்றக்கூடிய வேளைகளை பற்றி திருமறை குர்ஆன் நிறைய இடத்துல சொல்லுது. சூரத்துல் ஃபஜ்ர், சூரத்துல் ஃபஜ்ருடைய அந்த கடைசி வசனங்கள் வருதா இல்லையா? யா அய்யத்துஹன் நஃப்ஸுல் முத்மஇன்னா இர்ஜிஇ இலா ரப்பிகி ராதியத்தம் மர்தியா ஃபதுஹுலி ஃபீ இபாதி வதுஹுலி ஜன்னதி. எல்லாரும் வாசிக்கிறோம், சீக்கிரமாக மனப்பாடம் செய்கிறதுக்கு ஏற்ற ஒரு சூறா. கடைசியில் என்ன சொல்லுது? யா அய்யத்துஹன் நஃப்ஸுல் முத்மஇன்னா, சாந்தி அடைந்த ஆத்மாவே என்று அழைக்கப்படுகிறது நம்மை பற்றி.
அதற்குரிய கருத்து நம்மிடத்தில் இருக்கிறதா? சாந்தி அடைந்த ஆத்மாவே, நல்லடியானே, நன்மகனே என்று சொல்லி அழைத்து மலக்குகள் நமக்கு பக்கத்திலே வந்து உட்காருகிறார்கள். அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்களா இல்லையா? மத்தல் பசர், பார்வைப்படக்கூடிய தூரத்திற்கு 2 மலக்குகள் வந்து அமர்வார்கள். மஅஹும் அக்ஃபானும் மின் அக்ஃபானில் ஜன்னா வ ஹுனூத்தும் மின் ஹுனூத்தில் ஜன்னா, அவர்களுடன் சொர்க்கத்திலிருந்து கொண்டு வரப்பட்ட கஃன் இருக்கும். அதுபோன்று சொர்க்கத்தில் உள்ள வாசனை திரவியங்கள் அதிலே புரட்டப்பட்டிருக்கும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தந்தார். அந்த கஃன் துணிகளிலே நம்முடைய உயிர்களை வாங்கும் போது யா ஐயத்துஹன் நஃப்ஸுல் முத்மஇன்னா என்று சொல்லி அழைத்து இர்ஜிஇ இலா ரப்பிகி ராதியத்தம் மர்தியா, அல்லாஹ் உன்னை திருப்திப்பட்டிருக்கின்றான், நீயும் அவனை திருப்திப்பட்டு கொண்டு புறப்படுவா செல்லலாம் என்று சொல்லி நம்மை அழைக்கக்கூடிய காட்சியை நாம் காண வேண்டும். அந்த காட்சி தான் நமக்கு தேவை. வேற ஏதாவது காட்சி வேணுமா? அந்த காட்சியை பற்றி அல்லாஹ் சொல்கிறான். وَلَوْ تَرَى إِذْ يَتَوَفَّى الَّذِينَ كَفَرُوا الْمَلَائِكَةَ يَضْرِبُونَ وُجُوهَهُمْ وَأَدْبَارَهُمْ, நிராகரித்தவர்களை அந்த மலக்குகள் கைப்பற்றக்கூடிய வேளையில் அவர்களுடைய விலாப்புறங்களிலும் அவர்களுடைய முகங்களிலும் அடி அடி என்று அடிப்பார்கள். அடித்து அவர்கள் என்ன செய்வார்கள்? வெளியேற்றுவார்கள். உடம்புக்குள் புகுந்து ஓடிக்கொண்டிருக்கிற உயிரை விரட்டி பிடித்து வெளியே எடுத்து போடுவார்கள். அவர்களது கைகளிலே நரகத்திலிருந்து கொண்டு வரப்பட்ட கருஞ்சாக்கு இருக்கும். அதிலே எடுத்து வைத்து கொண்டு ஓட நினைப்பார்கள். அந்த மாதிரியான நிலைமையிலிருந்து அல்லாஹ் நம்மை பாதுகாக்கட்டும். அதே போன்று இந்த மாதிரியான அழகான முறையிலே நம்முடைய உயிர்களை பிடிக்கக்கூடிய நிலைமை நம்முடைய கண்களுக்கு முன்னால் வரட்டும். அதற்காக வேண்டி நாம் வேலை செய்யணும். எல்லாருமே ரொம்ப அதிகமாக கடினமாக உழைப்பது எதுக்காக? நம்முடைய வாழ்க்கை நல்லா இருக்கணும், என்னுடைய வாழ்க்கை மட்டுமல்ல என்னுடைய சந்ததிகளுடைய வாழ்க்கையும் நல்லா இருக்கணும், அதுக்காகத்தான் இவ்வளவு கடுமையாக உழைக்கிறோம். இந்த உழைப்பினுடைய லட்சியமே உலகத்தில் நாம் கஷ்டப்படாமல் துன்பப்படாமல் வாழ வேண்டும் என்பதற்காக. அதே லாஜிக் தான் மறுமைக்கும். அதே லாஜிக் தான். இங்க கொஞ்சம் கஷ்டப்படுங்க, நீங்க கடின உழைப்பை வெளிப்படுத்துங்கள். என்ன செய்யலாம்? மறுமைக்காக வேண்டி படக்கூடிய கஷ்டங்கள், கடின உழைப்பை நாம் வெளிப்படுத்தும் போது அல்லாஹ் ரப்பு சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய அந்த அக்கவுண்டில் வரவு வச்சுக்கிட்டே இருக்கிறான். அக்கவுண்ட் பேலன்ஸ் ஏறி போய்கிட்டே இருக்கு. தான தர்மங்களானாலும் சரி, நல்ல அமல்களானாலும் சரி, இஸ்திக்ஃபார்கள் தௌபாக்களானாலும் சரி, அப்படியே நம்முடைய அக்கவுண்ட் என்ன செய்யுது? உயர்ந்து போய்கொண்டே இருக்கிறது. அந்த ஒரு முக்கியமான ஒரு நிகழ்வுக்காகத்தான் நம்ம எல்லாம் என்ன செய்கிறோம்? கண் விழித்து இபாதத்துகளில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறோம். அதை நாம் பாழ்படுத்தி விடக்கூடாது. அதை ஒரு காலம் பாழ்படுத்தி விடக்கூடாது. அப்போ மரணம் முடிந்து நம்மை மண்ணறைகளுக்குள் கொண்டு வைக்கப்பட்டார். அந்த கபரை பற்றி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லும்போது, நிச்சயமாக அதாபுல் கபர் என்பது, ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கின்றார்கள், ஃபமா ரஅய்துஹு பஅதஹு ஃபீ ஸலாத்தின் இல்லா தஊது மின் அதாபில் கபர். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதற்கு பின்னால் எல்லா தொழுகைகளிலும் அதாபுல் கபரை பற்றி அவர்கள் அல்லாஹ்விடத்திலே பாதுகாப்பு தேடிக்கொண்டே இருந்தார்கள். ஒரு யூத பெண்மணி வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவிட்ட ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றான், கண்டிப்பாக கபர் உண்டு அப்படின்னு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, சதகத்தா, உண்மைதான் சொன்னாங்க. அந்த பெண்மணி சொன்னது உண்மைதான் என்று சொல்லிட்டு, அது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலிருந்து நமக்கு அறிவித்து தரப்படுகிறது ஒரு துஆவாக, இல்லையா? அதாவது இந்த துஆவை வந்து நாம் அத்தஹியாத் தஷஹுத் அந்த டைமில் வந்து சொல்கிறோம். இன்னைக்கு அது சொல்கிறதுக்கெலாம் டைம் இல்லை.
இமாம் ஜமாஅத்துலேயும் டைம் இல்லை, தனியாக தொழும்போது நமக்கு டைம் இல்லை. இந்த துஆ தெரிந்தவங்க சொல்லலாமா? அமீன். 4 விஷயங்கள்லேருந்து பாதுகாப்பு தேடுறோம். 4 விஷயங்கள். ஒன்று, அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மின் அதாபி ஜஹன்னம், நரகத்தினுடைய அதா, வமின் அதாபில் கபர், கபருடைய வேதனை, வமின் ஃபித்னத்தில் மஹ்யா வல் மமாத், மரணத்தினுடைய வாழ்க்கையினுடைய ஃபித்னாக்களிலிருந்து, குழப்பங்களிலிருந்து, வமின் ஃபித்னத்தில் மசீஹ் தஜ்ஜால், தஜ்ஜால் என்கிற மிகப்பெரிய கொடியவனுடைய அந்த குழப்பத்தின், இந்த 4 விஷயங்களிலிருந்தும் நம்ம பாதுகாப்பு தேடுறோமா இல்லையா? ஆனால் அவசரத்துக்கு போகும்போது நான் மறந்து விட்டுட்டு போயிடும். இதை பழக்கப்படுத்தி கொள்ளுங்கள். இதை தொழுகைகளிலே நீங்கள் அதிகப்படுத்தி கொள்ளுங்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலிருந்து ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா, அபூ ஹுரைரா ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிற செய்தியிலே இது முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. சரியா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீண்டும் சொன்னார்கள், கபரிலே வைக்கப்பட்டதற்கு பின்னால், லில் கபரி லக்தத்துன் வலவ் நஜா மின்ஹா அஹதுன் லநஜா மின்ஹா ஸஅத் இப்னு முஆத். கபருக்கு ஒரு கடுமையான பிடி உண்டு, கபருக்கு ஒரு நெருக்குதல் உண்டு. அந்த நெருக்குதலிருந்து யாராவது விடுபட்டிருக்கலாம் என்றால் ஸஅத் இப்னு முஆத் அவர்கள் விடுபட்டிருக்க வேண்டும். சம்பவம் தெரியுமா இல்லையா? நிறைய முறை கேட்டிருப்போம் அந்த சம்பவம். ஸஅத் இப்னு முஆத் அவர்கள் அந்த அஹ்ஸாபுடைய போரில் காயமுற்று அவர்கள் மஸ்ஜிது நபவிக்கு பக்கத்திலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அறிவுறுத்தலின் பேரில் ஒரு சின்ன டெண்ட் அமைக்கப்பட்டு அங்கே வைக்கிறாங்க. கடுமையாக காயம் பட்டிருக்கிறார். அந்த காயத்தில் அவர் மௌத்தாகிறார். அந்த செய்தியை யார் சொல்கிறா? இரவு நேரத்தில் அவர் மௌத்தாகும் போது அந்த செய்தி எப்படி கிடைக்குது அவங்களுக்கு? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து சொல்கிறாங்க. எவ்வளவு மிகைப்படுத்தி சொல்கிறாங்க! இறைவனின் அர்ஷே நடுங்கக்கூடிய அளவுக்கு ஒருவருடைய மௌத்து நிகழ்ந்திருக்கிறது என்று சொல்லி சொன்ன ஸஅத் இப்னு முஆத் அவர்களுடைய அடக்கத்தில் தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 2 அடி பின்னால் வந்து அஊது பில்லாஹ் சுப்ஹானல்லாஹ் அப்படின்லாம் சொன்னாங்க. திரும்ப முன்னாடி போய் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹு அக்பர் சொன்னாங்க. ஏன் கேட்கப்பட்ட போது இந்த விஷயத்தை சொன்னாங்க. கபர் என்பது ஒரு கடுமையான நெருக்கத்தை நெருக்கும். ஸஅதினுடைய விலா எலும்புகள் ஒடியக்கூடிய அளவுக்கு அவரை நெருக்கி விட்டது, பின்பு அவரை விடுவித்தது. இது எல்லோருக்கும் பொதுவானது, எல்லோருக்கும் பொதுவான ஒரு பிடி என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அப்படிப்பட்ட அந்த இடங்களுக்கு நாம் என்ன செய்யணும்? கண்டிப்பாக போய் சேர்ந்து தான். இன்னொரு அறிவிப்பில் சொல்லக்கூடிய நேரத்தில் சூரத்துல் முல்கை பற்றி சொன்னார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு சில விஷயங்கள் இந்த கபர் ஏற்கனவே நிறைய கேட்டிருப்பீங்க. தெரிஞ்சு கொள்ள வேண்டிய ஒரு சில விஷயங்கள். சூரத்துல் முல்கை பற்றி சொன்னார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சூரத்துல் முல்க் தெரியுமா? முழுமையாக தெரிஞ்சவங்க கை தூக்குங்க. தபாரக்கல்லதி. கொஞ்சம் சிரமம் எடுத்து மனனம் செய்து கொள்ளுங்கள். 30 வசனங்கள். எத்தனை வசனங்கள்? இன்ன சூரத்தும் மினல் குர்ஆன் 30 ஆயா. குர்ஆனிலே ஒரு சூரா உண்டு. அந்த சூரா 30 வசனங்களை கொண்டது. ஷஃபாஅத் லிரஜுலின் ஹத்தா குஃபிர லஹு. ஒரு மனிதருக்காக வேண்டி அது சிபாரிசு செய்யும், அவருக்கு பாவ மன்னிப்பு கிடைக்கும் வரை. வஹிய சூரத்து தபாரக்கல்லதி பியதிஹில் முல்க். அந்த சூரா தான் என்னது? தபாரக்கல்லதி. இன்னொரு அறிவிப்பில் சொல்லும்போது ஹியல் மானிஅத்து மின் அதாபில் கபர். கபருடைய வேதனை தடுக்கக்கூடிய ஒரு சூரா. தடுக்கக்கூடியனா மொத்தமாக தடுக்காது, நமக்கு ஒரு பாதுகாப்பை என்ன செய்யும்? அது தரும். அந்த சூரா நமக்கு தரும் என்கிற அடிப்படையில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை நமக்கு
எடுத்து வைத்திருக்கின்றார்கள். அதற்கு பின்னால் நம்முடைய ரூஹ் திரும்புவது. அதுக்கு முன்னால் நிறைய விஷயங்கள் உண்டு. ஏன்னா நம்முடைய ரூஹை கொண்டு மேலுலகத்துக்கு செல்லக்கூடிய வானவர்கள், அங்கே கதவுகள் திறக்கப்படுவது, திறக்கப்படாதது, என்னென்னலாமோ உண்டு. சரி, ரூஹ் கபருக்கு திரும்ப வந்ததற்கு பின்னால் நடக்கக்கூடிய விஷயங்களும் நம்ம கேட்டது தான். என்ன, அந்த இடத்தில் கேள்விகள் கேட்கப்படுகிறது. கேட்கப்பட்டதற்கு பின்னால் அவனுடைய அமலை பற்றி அவர்கள் கேட்கிறார்கள். நீ என்ன அமல் செய்திருக்கிறாய் இல்லையா? ஒவ்வொருவருக்கும் நமக்கு சொல்றதுக்கு இருக்கும், நம்ம என்ன அமல் செஞ்சிருக்கோம், இதுக்காக வேண்டி என்ன அமல்கள் செய்திருக்கிறோம் என்று சொல்லி அப்ப பதில் சொல்லுவானா, கரஅத்து கிதாபல்லாஹ் வ ஆமன்து பிஹி வ ஸத்தக்து பிஹி. நான் அல்லாஹ்வுடைய வேதத்தை வாசித்தேன், அந்த வேதத்தை ஈமான் கொண்டேன், அதை உண்மைப்படுத்தினேன். இதுல நம்ம எத்தனை பேருக்கு மார்க் கிடைக்கும்? அல்லாஹ் யாரு, ரசூல் யாரு எல்லாம் கேட்டாச்சு. இப்ப குர்ஆனுக்கு வாங்க. இந்த குர்ஆனில் எத்தனை பேருக்கு மார்க் கிடைக்கும் கேட்குறாங்க கேள்வி. நான் அல்லாஹ்வுடைய வேதத்தை வாசித்தேன், அதை ஈமான் கொண்டேன், அதை உண்மைப்படுத்தினேன். நம்முடைய நிலைமை என்ன? நாம் அதை வாசிக்கிறோம் நன்மைக்காக வேண்டி, அதில் உள்ள கருத்துக்களை ஈமான் கொள்கிறோம், அல்லாஹ்வுடைய கட்டளைகளை சிரமேற்கொள்கிறோம், அதை முழுமையாக நடைமுறைப்படுத்துகிறோம். இதெல்லாம் சொல்வதற்கு நமக்கு சாத்தியமாக வேண்டும். அப்பத்தான் அடுத்தது என்ன சொல்றாங்க, ஃபயுனாதி முனாதிம் மினஸ் ஸமாஇ அன் ஸதக அப்தி. ஒருவர் அழைத்து சொல்லுவாராம், என்னுடைய அடியான் அவன் உண்மைதான் சொல்லி இருக்கிறான் என்று, என்னுடைய அடியான் உண்மை சொல்லி இருக்கிறான் என்று. அதற்கு பின்னால் அங்கே என்ன நடக்கும் என்றால், ஃபஅஃப்ரிஷூஹு மினல் ஜன்னா வ அல்பிஸூஹு மினல் ஜன்னா வஃப்தஹு லஹு பாபன் இலல் ஜன்னா. அவருக்கு சொர்க்கத்திலிருந்து ஒரு விரிப்பை விரித்து கொடுங்கள், சொர்க்கத்தினுடைய உடைகளை அவருக்கு உடுத்து கொடுங்கள், சொர்க்கத்திலிருந்து ஒரு வாசலை அவருக்கு திறந்து வையுங்கள் சொல்லப்படும். அதற்கு பின்னால் ஒரு மனிதன் வருவான், வயத்தீஹி ரஜுலுன் ஹுஸ்னுல் வஜ்ஹி ஹுஸ்னுத் தியாபி தீபுர் ரீஹி. நல்ல மனமுள்ள, அழகிய தோற்றமுள்ள, அழகான ஒரு மனிதன். அந்த மனிதனை பார்த்தவுடன் இவன் சொல்லுவானாம், அபுஷிர் பில்லதி யஸ்ஸரக ஹாதா யௌமுக்கல்லதி குன்த துஅத். நீ வாக்களிக்கப்பட்ட இந்த நாளில் உனக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தந்திருக்கக்கூடிய எல்லா விதமான நன்மைகளையும் அனுபவித்துக் கொண்டு நீ நற்செய்தி பெற்றுக்கொண்டு இரு என்று சொல்லும்போது மனிதன் கேட்பானாம், யார் இது? நீ யார்? உன்னை யார் இங்கு அனுப்புனா? நீ யார் என்று இறந்த மனிதன் கேட்கின்றான். அப்போது அவர்கள் சொல்லுவார்கள், அன அமலுக்க ஸாலிஹ். எல்லோரும் கீழே அண்டர்லைன் போட்டு முழுமையாக விளங்க வேண்டிய ஒரு பதில் அது. நம்ம எல்லாம் பதில் சொல்ல வேண்டிய தயாராக இருக்கிறோம். என்ன சொல்லுவாங்களாம்? அன அமலுக்க ஸாலிஹ். எவ்வளவு செஞ்சிருக்கோம், எவ்வளவு செஞ்சிருக்கோங்கிறது தான் மெயின். ரமலானில் மட்டும் நம்மை நாம் தயார்படுத்தி கொண்டு எல்லோருக்காக வேண்டியும் வந்தோமா, எனக்காக வேண்டி வந்தேனா, என்ன ஏது என்றே தெரியாமல் எல்லாம் முடித்து நாளை இதுக்கு பின்னால் பழையபடி என்னுடைய வாழ்க்கையை நான் அமைத்து கொண்டு விட்டேன் என்றால் நமக்கு என்ன செய்யாது? பலனளிக்காது. அமலு சாலிஹ் என்பது தொடராக செய்ய வேண்டியது, தொடர்ந்து செய்ய வேண்டியது. ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் நமக்கு சொல்லித் தருகின்றார்கள். என்னது? நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு அமலை செய்தால் அதை தொடர்ந்து செய்வார்கள். இன்னும் சொன்னார்கள், அல்லாஹ்விடத்தில் மிக விருப்பத்திற்குரிய அமல் எதுவென்றால் அதுவமுஹா, அது தொடர்ந்து செய்யப்பட வேண்டும் என்று. இப்போ தஹஜ்ஜுதும் சரி, தராவீஹும் சரி, எல்லாம் தொழுது விட்டவர்கள் நாளையிலிருந்து மற்ற நாளிலிருந்து இஷாவோடு நிறுத்திக் கொள்வார்களா இல்லையா? இஷாவோடு நிறுத்திக் கொள்வார்களா இல்லையா? ஒரு வித்திர் கூட
இரவு நேரத்தில் தொழுவதற்கு மனமில்லாமல் தூக்கத்திற்கு செல்லக்கூடியவர்கள் கொஞ்சம் யோசிக்க வேண்டும். இல்லை, நான் அந்த வித்தரையாவது நிறைவு செய்வேன். 3 ரக்காத்துகள், 3 ரக்காத்துகள் வலியுறுத்தப்பட்டது. அந்த 3 ரக்காத்துகளுடைய வித்தரையாவது நான் முழுமைப்படுத்த வேண்டும் நினைக்கணுமா இல்லையா? தொடர்ந்து செய்வதுதான் இதில் பிரச்சனை. அதே போல நோன்பு நோக்கிறோம், ரமலானோடு முடித்து விடாமல் சுன்னத் நோன்புகள் ஒரு சில உண்டு. வியாழக்கிழமை, திங்கள்கிழமை, அப்புறம் ஐயாமுல் பியல், 13, 14, 15 இந்த மாதிரியான சுன்னத்து நோன்புகள் முடிந்தவர்கள். என்னுடைய அமல் நாளை இந்த கபரிடத்திலே வந்து எனக்கு பாதுகாப்பாக என்னுடன் இருக்க வேண்டும் என்று நான் ஆசைப்பட்டால் மட்டும், எனக்கு ஆசை உண்டவென்றால் மட்டும் நான் அந்த அமலை தொடர்ந்து செய்ய வேண்டும். இல்லையா? இன்ஷா அல்லாஹ் தொடர்ந்து செய்வதற்கு முயற்சி செய்வோம். அல்லாஹ் நமக்கு தௌஃபீக் தந்தருள்வார். நம்ம ஒன்றை நினைக்கும் போதுதான், ஒன்றை நிய்யத்து வைக்கும் போதுதான் அதனுடைய பாதை அல்லாஹ் இலகுவாக்குவார். இல்லையா? இறைவன் அதை இலகுவாக்க என்னை பிடிச்சி கஷ்டப்படுத்தி கொண்டாங்க தள்ளி விட மாட்டான். நான் நினைக்கணும் நான் இதை செய்யணும் அப்படின்ட்டு. ஒரு 10 ரூபா தர்மத்துக்கு எடுத்து பாருங்க, சைத்தான் வந்து அப்படியே பாக்கெட்டை பார்க்க வைப்பான், பாக்கி என்ன இருக்குன்னு. இல்லையா? அதை கொடுக்கறதுக்கு என்ன தடை பண்ண முடியுமோ அதை பண்ணுவான். நாம் அதிலே மிக எச்சரிக்கையாக இருந்து விட்டோம் என்றால் கண்டிப்பாக ரசூலுடைய அந்த மொழியை என்ன செய்யாது, பொய்யாகாது. நீ செய்கிற தர்மத்தால் உன்னுடைய செல்வத்திற்கு குறைவு வரவே வராது. ரசூலுல்லாஹ்வுடைய உறுதி அது. அல்லாஹ் நீ தர்மம் செய்வதால் உன் சொத்தை குறைத்து விட மாட்டான். அப்ப இந்த மாதிரி அமல்களை நாம் தேடி தேடி செய்தாதான் அந்த இடத்திலே நமக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது போன்ற அன அமலுக ஸாலிஹ், நான் தான் உன்னுடைய நல்ல அமல்கள் என்று சொல்லி அழகிய முகத்தோடு, அழகிய உருவத்தோடு, அழகான முறையிலே நல்ல மனத்தோடு நம்முடன் தங்குவதற்கு வரக்கூடிய அமலை நாம் பார்க்க முடியும். ஃபயகூல், அவன் சொல்லுவான், ரப்பி அகிமிஸ் ஸாஅ ஹத்தா அர்ஜிஉ இலா அஹ்லி வ மாலி. ரப்பி, என்னுடைய ரப்பே, அல்லாஹ்வே, நீ இப்பவே வந்து அகிமிஸ் ஸாஅ, சீக்கிரமா வந்து யுக முடிவு நாளை கொண்டு வந்து விடு. போதும், நான் இறந்தாச்சு, எல்லாத்தையும் பார்த்தாச்சு, வெற்றி பெற்றாச்சு, உடனே வந்து யுக முடிவு நாளை கொண்டு வந்து விடு. நான் என்னுடைய குடும்பத்திடத்திலும் அதுபோன்று என்னுடைய செல்வத்தையும் நான் சென்று சேர்வதற்கு ஆசையாக இருக்கேன் அப்படின்னு சொல்லுவான் மனுஷன். அதுதான் கபருடைய நிலைமை. அது ஹசன் பஸரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஒரு நாள் ஒரு மனிதனுடைய ஒரு ஜனாசாவை அடக்கம் செய்துவிட்டு நிற்கிறாங்க. நிற்கக்கூடிய நேரத்தில் இன்னொரு மனிதர்கிட்ட கேட்குறாங்க, அத்தராஹு லவ் ரஜ அலி துன்யா மாதா தராஹு எஃப்அல். ஏன்பா தம்பி, இந்த இறந்து போனார்ல இந்த இவருக்கு ஒரு சான்ஸ் வழங்கப்பட்டு திரும்ப அவர் எந்திரிச்சு உலகத்துக்கு வந்தா என்ன செய்வார்னு நினைக்கிற அப்படின்னு சொல்லி கேட்டார். இவருக்கு ஒரு சான்ஸ் வழங்கப்பட்டு இந்த ஆள் திரும்ப உலகத்துக்கு வந்தா என்ன சொல்லுவாருன்னு செய்வாருன்னு நினைக்கிற அப்படின்னார். உடனே அந்த மனுஷன் சொன்னார், யஸ்தக்ஃபிரு வ யுஸல்லி வ யதஸவ்வது மினல் கைர். அவர் அல்லாஹ்விடத்திலே அடிக்கடி அதிகமாக பாவ மன்னிப்பு தேடுவார், அதிகமாக தொழுகை நடத்துவார், நல்லவற்றை தேடி தேடி அவர் செஞ்சுக்கிட்டே இருப்பார் அப்படின்னு சொன்ன உடனே சொன்னாராம், அவர் இறந்துட்டார், நீ இன்னும் இறக்கலை. அவர் என்ன செஞ்சிட்டாரு, போயிட்டார். அவருடைய அந்த தவணை முடிந்து விட்டது, சான்ஸ் முடிஞ்சிச்சு, உனக்கு இன்னும் சான்ஸ் இருக்கு, நீ இப்போ சொன்னதையெல்லாம் நீ செஞ்சுக்க அப்படின்னு. எவ்வளோ அழகான உபதேசம். இடத்திற்கு தகுந்த மாதிரி அழகிய முறையில் அவர்களை உபதேசம் செய்கின்றார்கள் பாருங்கள். அந்த இடத்துல வச்சு இவர் வந்தார்னா இப்படி சொல்லுவாரா, அவர் இனி வரமாட்டார், உனக்கு நீ இதுவரைக்கும் அங்கே போய் சேரல, அதனால என்ன செய், இப்போ நீ என்னென்ன சொன்ன, அவர் தொழுவார், அவர் இஸ்திக்ஃபார் நடத்துவார், அவர் நன்மையெல்லாம் ஓடி ஓடி செய்வார், அதை செய்கிறதுக்கு உனக்கு இப்போ சான்ஸ் இருக்குப்பா, நீ செய்ய அப்படின்னாரா. சுப்ஹானல்லாஹ்.
அப்போ இந்த மாதிரியான ஒரு சான்ஸ் நமக்கு கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் இது போன்ற நல்லவைகளை நான் ஆரம்பத்திலிருந்து சொன்னதை அப்படியே மனசில் கொண்டு வாங்க. மரணத்திலிருந்து ஆரம்பித்து நம்முடைய மரணம் எப்படி இருக்கணும், அங்கிருந்து ஆரம்பித்து நம்முடைய கடமைகள் என்ன, அந்த கடமைகளில் நம்ம விட்டிருக்கக்கூடிய சில விஷயங்கள், அதையெல்லாம் கொஞ்சம் எடுத்து அதை திரும்ப கொண்டு வந்து படிக்காதவற்றை படித்து நடைமுறைப்படுத்தாதவற்றை நடைமுறைக்கு கொண்டு வந்து சுன்னாக்களை உயிர்ப்பித்து இல்லையா, இவைகளை செய்யும் போதுதான் நமக்கு நம்முடைய யதார்த்தமான வாழ்க்கையை பற்றி புரியும். இதெல்லாம் நான் செய்யும்போதுதான் அல்ஹம்துலில்லாஹ் கொஞ்சமாவது இந்த சமாதானம் இல்லை. நான் எப்போ பார்த்தாலும் டென்ஷனாத்தார், எந்த நேரத்திலும் டென்ஷனாத்தார். மரணத்தை நினைத்து போயிடலாமா அப்படின்ட்டு யோசிச்சுட்டு இருப்பாங்களா யாராவது? இல்லை, போக மாட்டோம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு தான் வாடுவோம். நமக்கெல்லாம் இன்னும் இப்போ எனக்கு 50 வயசாச்சு, இன்னும் எவ்வளோ இருக்குது அடிக்கடி நான் நினச்சி பார்ப்பேன். ஒரு 20-25 கூடி போன ஒரு 30 ஒரு 80 வயசு கணக்கு போட்டுக்கிறது. அல்லா விடுவானா? தெரியாது. எல்லோருடைய நிலைமையும் அப்படித்தான். 80 வயசானவங்களும் என்னதான் நினைப்பாங்க, இன்னும் இருக்கும், மிச்ச சொச்சம் பாக்கி இருக்கும் அப்படின்னு தான் நினைப்பாங்க இல்லையா? அந்த நினைவெல்லாம் ஒரு பக்கம் ஒதுக்கி வைத்து விட்டு இன்னைக்கு சம்பவித்தது போன்று ஒரு சின்ன ஒரு பூகம்பம், ஒரு சின்ன விபத்து, ஆளு முடிஞ்சு. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்மை பாதுகாத்தருள்வானாக. கேட்ட விஷயங்களை நன்கு உள்வாங்கி கொண்டு அதில் நல்லபடியாக நல்ல கருத்துக்களை ஏற்றுக்கொண்டு நல் வழிகாட்டுதல்களை நம்முடைய வாழ்க்கையிலே நடைமுறைக்கு கொண்டு வரக்கூடிய வாய்ப்பினை வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் வழங்கி அருள் புரிவானாக. ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா வஃபில் ஆஹிரத்தி ஹஸனா வகினா அஸாபன் நார். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில்